ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லட்சூஸ் கைமணம். லட்சூஸ் கைமணத்தை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் என்னென்ன மாதிரி அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கேற்ற மாதிரி ஆர்கனைஸ்டாக போடுறேன். இந்த வீக் சாட்டர்டே பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் மீன் வாங்கிறதுக்கு காசிமேடு போயிருந்தோம். ஸோ எப்போவுமே நாங்கள் மீன் வாங்க காசிமேடு போவோம். யூஸ்வலாக பார்த்திங்கன்னா தேங்காய் பாறை, வஞ்சிரம் பாறை, அதுக்கப்புறம் மத்தி, அயிலை, அந்த மாதிரி நிறைய மீன் வெரைட்டிஸ் இருக்கும். இந்த வாட்டி நாங்கள் காணாங்காத்த மீன் மட்டும்தான் வாங்கினோம். ஏன்னா பார்த்திங்கன்னா மீன் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது. அதே மாதிரி மீன் வாங்குகிற மாதிரி நாங்கள் நண்டு கண்டிப்பாக வாங்குவோம். ஏன்னா பாப்பாவுக்கு நண்டு ரொம்ப பிடிக்கும். அவள் பால் குடிக்க மாட்டாள். ஸோ அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு நாங்கள் நண்டு கொடுப்போம். இதில் பார்த்திங்கன்னா கடல் நண்டு, உப்புங்குழி நண்டு 2 வெரைட்டி இருக்குது. நாங்கள் எப்போவுமே உப்புங்குழி நண்டு தான் வாங்குவோம். பாப்பாவுக்கு கடல் நண்டு ஏனோ பிடிக்கிறதில்ல. மேபி அது ரொம்ப கடித்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும்ன்ட்டு. ஆனால் இந்த நண்டில் பார்த்திங்கன்னா அந்த கொடுக்காகட்டும் உடம்பாகட்டும் நீங்கள் உடச்சிங்க அப்படின்னாவே உங்களுக்கு நிறைய சதை இருக்கும். ஸோ குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் அந்த கொடுக்கில் அந்த ஓடை மட்டும் எடுத்துட்டு அந்த நண்டோட சதையை மட்டும் எடுத்து கட்லெட் மாதிரியெல்லாம் கூட செய்து கொடுக்கலாம். ஸோ குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். அதுவும் ஒரு சில நேரத்தில் நமக்கு சளி, அதுவும் இப்போது வின்டர் கிளைமேட்டுக்கு நண்டு ரொம்பவே உடம்புக்கு நல்லது. நீங்கள் காசிமேடு போனீங்க அப்படின்னா கீதா இவங்களோட பேர், அவங்க கடையில் வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த அக்கா கரெக்டாக கொடுப்பாங்க. கிலோ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 500 ரூபா. ரொம்ப சின்ன சைஸ் பொடி நண்டாக செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 400 ரூபா, 350 ரூபாலேருந்து உங்களுக்கு 1 கிலோ வாங்க முடியும். இப்போ இந்த நண்டோட சைஸ் பெருசு ஆக ஆக உங்களுக்கு ரேட் கொஞ்சம் அதிகமாக வரும். ஒரு நண்டே பார்த்திங்கன்னா 1 கிலோ இருந்தது சாலிடாக. அதுக்கு மேலே வெயிட்லேயும் நண்டு இருந்துச்சு. 2.5 கிலோ 3 கிலோக்கெல்லாம் ஒரே நண்டாக இருந்தது. நாங்கள் கொஞ்ச நேரம், இது எல்லா டைம்லேயும் இவ்வளோ பெரிய நண்டு வராது, ஒரு சில நேரத்தில் தான் வரும். அதனால் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாரிஸ் கார்னர், சவுகார்பேட் போகிற வேலை இருந்தது. ஸோ அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு டெய்லி ரொட்டீனுக்கு வந்தாச்சு. ஸோ வந்த உடனே ரிலாக்ஸிங்க்கு ஒரு பைனாப்பிளை கட் பண்ணி கொஞ்சமாக உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கொஞ்சம் இனிப்பு, கொஞ்சம் காரம், அந்த உப்போட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் சவுகார்பேட் போயிட்டு அங்கே பர்ச்சேஸ் பண்ணுற வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். சைடில் இங்கே வீட்டில் சாப்பிட்டுட்டு போனதுனால அங்கே சாட் மட்டும் சாப்பிட்டோம். இந்த சாட் அங்கே வாங்கினோங்க. காக்கரா சாட் மாதிரி தான் இருந்தது. இது ஏதோ வித்தியாசமாக இருக்கேன்னு வாங்கி பார்த்தோம். 80 ருபீஸ் சொன்னாங்க. பட் 80 ருபீஸ்க்கு வர்த்தே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் இன்னொரு கடை இருக்குது. அங்கே காக்கரா சாட் வாங்கினோம். அதுவும் 80 ருபீஸ் தான். பட் அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் இது சண்டே வீடியோ தாங்க. அன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் போட்டி வாங்கிட்டு வந்திருந்தாங்க, ஒரு போட்டி. ஸோ அது குழம்பு வச்சுட்டு மீன் கொஞ்சம் ஃப்ரை பண்ணினேன், அவ்வளோதாங்க. மீன் ஃப்ரை பண்ணிவிட்டு மீன் குழம்பு கொஞ்சம் வச்சேன். வாங்கின மீனோட தலையெல்லாம் வேஸ்ட்டாக போகக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அது குழம்பு வச்சுட்டு அன்றைக்கி லஞ்ச் நல்லாவே முடிஞ்சுது. அதுவுமே ஒரு பிரஞ்ச் மாதிரி தான் இருந்தது. ஏன்னா காலையில் ஒரு 11:30 அந்த மாதிரி நாங்கள் சாப்பிட்டுட்டு திரும்ப சவுகார்பேட் வேலை இருந்தது. அதனால் அங்கே போய் பர்ச்சேசிங்கெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா முன்னாடி நாளே நாங்கள் கொடுத்துட்டு வந்துடணும், ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டு வந்தோம். ஸோ அது வாங்கி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணதெல்லாம் ரிசீவ் பண்ணுறதுக்காக அடுத்த நாள் போக வேண்டி இருந்தது. ஸோ அதனால் அந்த பிரஞ்ச் சாப்பிட்டுட்டு நாங்கள் நேராக ஷாப்பிங் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் லஞ்ச் சாப்பிட எங்களால் முடியாது. அதனால் மீன் மட்டும் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுட்டு அன்றைக்கி நாள் நல்லபடியாக முடிஞ்சது. அடுத்து பார்த்திங்கன்னா மண்டே எழுறதே கொஞ்சம் கஷ்டம்தான். பட் எனிஹவ் எந்திரிச்சு காலையில் ரொட்டீன் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு டீ போட்டுட்டு அதுக்கப்புறம் முள்ளங்கி சாம்பார், ரசம், அவரைக்காய் பொரியல், அதுக்கப்புறம் வடை மாவு இருந்தது. ஸோ வடை போட்டுட்டு பாப்பாவுக்கும் அவருக்கும் பேக் பண்ணி அவளை ரெடி பண்ணி எல்லாம் இது பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 2 நாளாக ஷாப்பிங்லேயே போயிட்டு இருந்ததுனால வீடு க்ளீன் பண்ணலை. ஸோ அடுத்து இந்த வீடு க்ளீனிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணினேன்னா அந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கே எனக்கு சரியாக இருக்கும். ஸோ உங்களோட டெய்லி லைஃப்பும் இப்படி தான் இருக்குங்களா? ஒர்க்கு, தேராஃப்டரு சமையல் வேலை, தேராஃப்டர் வீட்டில் வர ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஷாப்பிங். ஸோ ஒரே கண்டினியூஸ் வேலையாக போயிட்டுருந்தது. பட் வேலை அதிகமாக இருந்தால் தாங்க நம்ம எதையும் மனசுக்குள்ளார போட்டு யோசனை பண்ணிகிட்ருக்க மாட்டோம்.
இது பண்ணலாமா அது பண்ணலாமா நெக்ஸ்ட்டு இது பண்ணணும் அப்படின்ற ஸ்கெடியூல்டாக போயிட்டுருக்கோம். இதுவே வேலை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தேவையில்லாமல் யார்கிட்டையாவது பேசுவோம், தேவையில்லாத ஸ்டேட்மெண்ட் ஏதாவது கொடுப்போம். ஸோ தேவையில்லாத பிரச்சனை வரும். இது எத்தனை பேருக்கு நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. பட் நான் அதில் காஷியஸாக இருப்பேன். நமக்கான வேலைகள் நம்ம ஃபுல்லாக ஃபோக்கஸ்டாக இருந்தோம் அப்படின்னா நம்ம எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக நம்மளோட லைஃப்பை லீட் பண்ணலாம். அண்ட் நம்ம எங்கேஜ்டாக இருந்தோம் அப்படின்னா நம்ம யார்கிட்டேயும் காசிப் கேட்க வேண்டிய அவசியமும் இருக்காது, மற்றவங்களோட காசிப்பை கேட்குற அளவுக்கு நமக்கு டைமும் இருக்காது. ஸோ பெஸ்ட்டு நம்ம வேலை, நம்ம அடுத்து என்ன பண்ணலாம், எப்படி ஃபோக்கஸ்டாக அதை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றத யோசிச்சிங்க அப்படின்னாவே நம்ம ப்ராப்ளம் இல்லாமல் இது பண்ணலாம். ஸோ இவங்களெல்லாம் அனுப்பிட்டு பார்த்திங்கன்னா எனக்கு வீடு க்ளீன் பண்ணுற வேலை ஃபுல்லாக இருக்கும். பாப்பா ரிப்பன் வச்சு தான் ஜடை போடுவா. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.